வணக்கம். இது உங்கள் தத்துவாலஜி. திருநெல்வேலினாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தாமிரபரணி ஆறு, இருட்டுக்கடை அல்வா, நெல்லையப்பர் கோவில். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியா தாங்கி பிடிக்கிற தூணா இருக்கிறது பீடி சுத்துற தொழில் தான். இந்த பீடி சுத்துற தொழில் பத்தி உங்க நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த வீடியோல அத பத்தி விரிவா பார்க்கலாம். பீடி முழுக்க முழுக்க மனிதரோட உழைப்பால தான் உருவாகுது. பீடி தயாரிக்க இதுவரைக்கும் எந்த ஒரு மிஷினும் இல்ல. பீடின்றது என்னன்னா, டெண்டு இலைகள், புகையிலை தூள், காட்டன் நூல் வச்சு கட்டுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த காட்டன் நூலோட கலர் மட்டும் மாறுபடும். பீடி ஒன்று தான். இந்த புகையிலைய முதல்ல 18th செஞ்சுரியில பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அதை ஒரு பீடியா அறிமுகப்படுத்தினது இந்தியாவை சேர்ந்த மத்திய பிரதேசத்தில் இருக்க 2 சகோதரர்கள், மோகன்லால் பட்டேல், ஹர்கோவிந்தாஸ் பட்டேல். இவங்க இதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் மட்டும் 50 லட்சம் மக்கள் இந்த பீடி சுத்துற தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 90% பெண்கள் தான் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. புகையிலை தமிழ்நாட்டில் விளையிறது கிடையாது. பீகார், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களில் தான் அதிகமாக விளையுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் பிரதான தொழிலாக இருக்கிறது இந்த பீடி சுத்துற தொழில் தான். 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த பீடி சுத்துற தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட பீடி கம்பெனிகள் இதில் இருக்குது. 1000 இடைத்தரகர்கள் இந்த பீடி சுத்துற தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த இடைத்தரகர்கள் கம்பெனிக்கிட்ட இருந்து பீடி இலை, புகையிலை, அந்த நூல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து பீடியை தயார் பண்ணி மறுபடியும் அந்த பீடி சுத்துற கம்பெனிக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி மற்ற மாவட்டங்கள், வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அந்த பீடியை விற்பனை செய்வாங்க. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1000 பீடி சுற்றணும். அந்த 1000 பீடிக்கு பிடிப்பெல்லாம் போக 250 ரூபா அவங்களுக்கு தரப்படுது. இந்த பீடி சுத்துற தொழிலையும் பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாமே இருக்குது. இந்த பீடி சுத்துற தொழில்னால இருக்கிற நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஃபினான்சியல் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது. தன்னோட குடும்ப வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவங்களால உதவ முடியும். பீடி சுத்துறதுனால ஏற்படுற பாதிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் உட்காந்தே சுத்துறனால பேக் பெயின் அதிகமாகிடுது. சுற்றி கை ரேகைகள்லாம் தேஞ்சு போயிடுது. ஒரு பீடி குடிக்கிறவங்களுக்கு என்ன பாதிப்பு வருமோ அதெல்லாம் பீடி சுத்துறவங்களுக்கும் வரும். சுவாச நோய்கள், டிபி இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பீடி சுத்துற தொழிலில் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதை விட அதிகமாக பாதிப்புகள் இருக்குது. இருந்தாலும் மக்கள் தங்களோட வாழ்வு ஆதாரத்துக்காக 100 வருஷமாக இந்த பீடி சுத்துற தொழிலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க.